இயேசுவின் சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி திருமுழுக்கு யோவான் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வை நமக்கு சொல்கிறது. தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஏரோது அரசனும் அவனது தந்தையான பெரிய ஏரோதும் எத்தனையோ கொலை பாதகங்களை செய்திருந்தார்கள். அதில் மிக கொடுமையான ஒன்று மாசில்லா குழந்தைகளின் படுகொலை. யூதர்களின் அரசர் பிறந்திருக்கிறார் என்று 3 ஞானியர் கூற கேட்டு தனக்கு போட்டியாக யாரும் உருவாகிவிடக்கூடாது என்ற அதிகார வெறியினால் ஒரு பாவமும் அறியாத பச்சிளங்குழந்தைகளை பெற்றவர் கண்முன் கொன்றளித்தான் பெரிய ஏரோது. அவனது மகனான தற்போதைய அரசன் ஏரோதுவோ தனது குற்றத்தை சுட்டி காட்டியதற்காக திருமுழுக்கு யோவானை சிறையில் அடைத்தான். அவரை கொலை செய்யவும் விரும்பினான். ஆனால் அவர் இறைவாக்கினர் என்று நம்பிய மக்களைக் கண்டு அஞ்சி தனக்கு எதிராக அவர்கள் கலகம் செய்துவிடக்கூடாது என்பதற்காக திருமுழுக்கு யோவானை கொல்லாமல் விட்டு வைத்திருந்தான். ஆனால் இப்போதோ தனது விருந்தினர் முன் தனக்கு கௌரவ குறைச்சல் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற அற்ப காரணத்திற்காக திருமுழுக்கு யோவானின் தலையை வெட்ட ஆணையிட்டு விட்டான். ஏரோது நிகழ்த்திய ஆணவ படுகொலை இது. தனது கௌரவத்திற்கு பங்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இறைவாக்கினர் என்று கூட பாராமல் ஏரோது செய்த ஆணவ படுகொலை இது. ஏரோதின் ஆணவத்திற்கு திருமுழுக்கு யோவானின் தலை பலியிடப்பட்டது. அதற்கு பதிலாக ஏரோது தனது ஆணவத்தை பலியிட்டிருந்தால் இந்த கொடுமை நிகழ்ந்திருக்காது. தனது ஆணவத்தை அவன் கைவிட்டிருந்தால் ஒரு இறைவாக்கினரை, இயேசுவின் முன்னோடியை காப்பாற்றிய பெருமை அவனுக்கு கிடைத்திருக்கும். ஆனால் ஆணவம் அவன் கண்ணை மறைத்து விட்டது, நீதியை மழுங்கடித்து விட்டது. இன்றைய தினம் நாமும் நம்மையே பரிசோதித்து பார்ப்போம். நமது கௌரவத்தை கட்டி காப்பதற்காக, நம்முடைய ஆணவத்தை நிலைநாட்டுவதற்காக நாம் தவறுகள் ஏதும் செய்துவிடாதபடி நம்மை தற்காத்து கொள்வோம். ஆண்டவர் திருமுன்னால் நமது ஆணவம் பனி போல் உருகட்டும். அவர் திருமுன் வெறும் தூசியும் துரும்புமானவர்கள் நாம் என்பதை நம் மனம் உணரட்டும். இன்றைய இறை வார்த்தைக்காக இயேசுவுக்கு நன்றி.